ஓடிரும். ஆடு மாடு மேய்க்கன்னா எந்த சொரூபத்தை எடுக்கணும்? என்னை போலவே யாதவர் சொரூபத்தை எடுக்கணும். கோனாரோட வடிவத்தை நீர் எடுக்க வேண்டும் என்று சொல்ல பகவானும் சரி என்று சம்மதித்து பச்சமாலும் பகவானுக்கு யாதவர் சொரூபத்தை கொடுக்க மச்சான் பாக்க அப்படியே பரமசிவம் கோளாறு மாதிரியே இருக்கிறையா? அப்படியே இருக்கிறையா? ஆமாப்பா. அந்த முறுக்கு மீச முண்ட கண்ணு அம்மா அப்படியே இருக்கிற. ஆமா, ஒரு பரமசிவம் கோணார் மாதிரியும் ஒரு சிவ கோணார் மாதிரியும் ஒரு ஈஸ்வர கோணார் மாதிரியும் அம்மா அப்படியே இருக்கிறப்பா. ஆமையா அப்படி என்று சொல்லிட்டு பகவானிடம் ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு பெருமாள் கண்ணனோ அவர் வல்லரக்கனை அழிக்க வேண்டுமானால் எந்த சுரூபத்தில் போக வேண்டும் என்று பார்க்கும்போது ஆமையோ ஆனாலே அன்றும் கெட்டவர்கள் இன்றும் கெட்டவர் வையத்துல கிடையாது. ஒருவருமே கிடையாது. ஆனால் அழிந்தவர்கள் அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது. பெண்ணால் அழிந்தவர்கள் பூமியில் ஏகப்பட்டவர் உண்டு. அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இந்த வல்லரக்கனை அழிக்கலாமானா பெண்ணுருவம் எடுக்க வேண்டும் என்று பெண்ணுருவம் எடுத்து காத்து கொள்ளே காத்து கொள்ளே காட்டுக்குள்ள மோகினி வரும்போது மோகினிய வழிமறத்தாமல் நடக்க அம்மா மோகினி யாரடி அம்மா ஊரு என்ன பேரு என்ன ஒத்தையில வந்தது என்ன நாடு என்ன நகரம் என்ன நீ நடந்து வந்த தரம் எந்த ஊரு எந்த விதத்துல எங்கிருந்து நீங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது மோகினி சொல்லுவாளா வாடாயப்பா வல்லரப்பா ஒண்ணு சொல்ல கேட்டானே மலையாளம் தன்னே மன்னே கோடு விஸ்வநாதரை ராஜ்யா கொடுத்து மலையரே மலையாருக்கு மலையா கொடுத்து மூலவது சிவகாமிய கொடுத்தேவது அக்காளே உணவாய் தங்களுக்கு கொடுத்தேவது அக்காளே அதிபதியா கொடுக்கிறது அக்காளே நாதரே குணமொழியா கொடுக்கிறது அக்காளே அந்த பாவனாக நாமரே உலகம் வாழ கொடுத்து பிறந்தவர்